வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 1000 வாட்ஸ் 1 kV சைன் வேவ் இன்வெர்ட்டர். நம்ம இது வரைக்கும் நிறைய இன்வெர்ட்டர் சர்க்யூட் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஏன்னா இன்வெர்ட்டர் சர்க்யூட்டினுடைய நெசசிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லார் வீட்டுக்குமே ஒரு மினி யூபிஎஸ், ஒரு மினி இன்வெர்ட்டர் கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நமக்கு ஃபேன் ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டியூப்லைட் ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெளிச்சத்துக்காவது எல்இடி பல்பாவது எரியணும். அப்படிங்கிறனால தான் லாஸ்ட்டு கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சர்க்யூட்டுக்குமே உங்களுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற நெசசிட்டி என்ன அப்படின்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும், வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர், இப்போ சைன் வேவ் இன்வெர்ட்டர் பார்க்க போகிறோம். ஒரு சைன் வேவ் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக அவுட்புட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரும். அயன் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக வரும். ஸ்கொயர் வேவாக இருந்தால் ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் வரும். ஸோ பார்த்தா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது CD4047 அப்படிங்கிற ஐசி, பல்ஸ் வித் மாடுலேட்டர். இந்த ஐசியும் பல்ஸ் வித் மாடுலேட்டர் தான். இதில் மாஸ்பெட் இருக்குது, 448 மாஸ்பெட் இருக்குது. சேனல் ஏ, சேனல் பி. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, பேட்டரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் இருக்குது. இந்த இடத்துல 3 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சிலிக்கான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இருக்குது, எஸ்சிஆர் இருக்குது. இதெல்லாம் இருக்குது இந்த சர்க்யூட்டில். ஒரு சர்க்யூட்டை நீங்கள் சர்வீஸ் பண்ண எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா டே பை டே நல்லது. வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு போர்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஈவன் ஸ்டெபிலைசர்லேருந்து ஆரம்பம். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1ல் நீங்கள் 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி லெவல் 2லேயும் ஒரு 10 ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதன் மூலிமா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் பக்காவாக டெவலப் பண்ண முடியும். அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டில் வந்தாலும் ஈஸியாக புரியும். இந்த சேனல் உங்களுக்கான சேனல். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், அவங்களுக்கெல்லாம், குறிப்பாக ஸ்கூல் பாய்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் சரி, பாலிடெக்னிக் படிக்கிறவங்க சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சரி, படித்து முடித்தவங்க சரி, வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீச்சராக இருக்கக்கூடிய தொழில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டை தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். நான் பர்டிகுலராக சொன்னேன், எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வரணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒரு வலிமையான சமுதாயம் உருவாகணுன்னா நாலேஜ் ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறது அந்த சேனலுடைய நோக்கம். ஓகேவா? ஸோ இது ஒரு 1000 வாட்ஸ் சைன் வேவ் இன்வெர்ட்டர். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துலலாம் போட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது இந்த செக்ஷன் லோ பேட்ரி இண்டிகேட்டர். ஒரு இன்வெர்ட்டரில் பேட்ரி கண்டிப்பாக லோ ஆகும், மறுபடி சார்ஜ் ஏறும், மறுபடி நம்ம அவுட்புட் கிட் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கணும். என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், நம்ம எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது லோ பேட்ரி வந்தால் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. ரெண்டாவது, இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, அது லோ பேட்ரி கட் ஆஃப். ஏன் லோ பேட்ரி கட் ஆஃப் வருது அப்படின்னா, இப்போ ஒரு 12 வோல்ட் பேட்ரி அப்படின்னா 13.5 வோல்ட் மேக்ஸிமம் குட் கண்டிஷன், அப் டு 12.5 12.8 வரைக்கும் கூட ஒர்க் பண்ணோம். அதே 11.5 இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இன்வெர்ட்டருடைய அவுட்புட் வோல்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அவுட்புட்டில் வரக்கூடிய ஏசி 230 வோல்ட் அப்படிங்கிறது
190 இந்த மாதிரிலாம் வரும். அப்போ லோடு அப்படியே திக்கி திணறும். ஓகே, அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஏன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பொசிஷன்லேயே இருக்கணும். ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடக்கூடாது, ட்ரை ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி விட்டுறாதீங்க. அந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த பேட்டரி மறுபடியும் லைஃப் போயிடும். மறுபடியும் கொண்டுட்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன பண்ண வேண்டியது இருக்குது, லோ பேட்டரி இண்டிகேட்டர் வரணும், லோ பேட்டரி கட் ஆஃப் பண்ணணும். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஒருவேளை லோடு கட் ஆகிடுச்சின்னு வைங்களேன், நோ லோடு, அதை ஃபைன் பண்ணி இந்த சர்க்யூட்டை கட் ஆஃப் பண்ணிடும், ஒர்க் பண்ணால் பண்ணிடும். எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது தெரிஞ்சிட்டா நல்லது. இப்போது உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங்கில் செல்ஃபோன் ட்ரைனிங், CRT TV, LCD LED, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட், ஆல் SMBS, இண்டக்ஷன் ஸ்டவ், இதை பற்றிய வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். சரி, இப்போ இந்த சர்க்யூட்டில் வேலை செய்தான்னு பார்க்கணுன்னா இந்த டிரான்சிஸ்டர் தான் பேஸ் இல்லையா? அப்போ இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படின்னு தெரியணும். அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கணும். உதாரணம் பாருங்களேன், இதுதான் சர்க்யூட், லோ பேட்டரி இண்டிகேட்டர், இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் லோ பேட்டரி இண்டிகேட்டர்னு எப்படி, இதுதான் இந்த லைன், இது ஒரு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய லைன், இந்த ரெட் கலர் மார்க் இருக்கு இல்லையா, லைன். இதில் 12 வோல்ட் இருக்கும்பொழுது என்ன நடக்கும், ஒருவேளை பேட்ரி குறைஞ்சிட்டா என்ன நடக்கும், பேட்ரி லோ ஆகுது அப்படிங்கும்போதே நமக்கு உடனே இந்த இண்டிகேட்டர் எரியணும். அட் த சேம் டைம் இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணணும். ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் தான் பரவாயில்ல. பெரும்பாலும் UPS இன்வெர்ட்டரில் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் பார்த்துருப்பீங்க. பேட்ரி லோவானவே ஒரு என்ன வரும், இந்த இண்டிகேட்டர் லைட் எரியும், இந்த பஸ்ஸர் சவுண்டு வரும். இது எப்படி ஒர்க் பண்ணுது அதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தியரிட்டிக்கலாக ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சால் சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. மாற்றி பார்க்கலாம் அப்படின்னிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனி, ஏகப்பட்ட சர்க்யூட் இருக்குது. ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லாமல் சர்வீஸ் பண்ணவே முடியாது, போர்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுவும் குறிப்பாக வரக்கூடிய மார்க்கெட்டில் வரக்கூடிய சோலார் பேனலில் வரக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட் ஆகட்டும், இல்லை வரக்கூடிய எந்த கம்பெனி UPS ஆகட்டும், இன்வெர்ட்டர் ஆகட்டும், நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ நம்ம இதை பற்றி ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜினர் என்ன பண்ணுது, இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுது, இந்த LED, இந்த பஸ்ஸர், இப்படியெல்லாம் தெரியணும். நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த பஸ்ஸர் அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதுக்கு வோல்ட் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸர் வேலை செய்யும், ஒரு சவுண்டு வரும். LED அதே மாதிரி தான், ஏனோடு கேத்தோடு 1.5 to 3 வோல்ட், இதுக்கு ப்ளஸ் மைனஸ் வந்தால் இது எரியும், அது நல்லா தெரியும். இந்த இடத்துல ஜீனர் டயோடு கொடுத்துருக்கு 5.1 வோல்ட், இங்கே ஒரு 5.1 வோல்ட் ஜீனர் டயோடு கொடுத்துருக்கு. ஜீனர் டயோடு வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த சர்க்யூட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கு, இந்த 2 ஜீனர் அப்படின்னு கேட்டால் 2 ஜீனருமே சீரியஸில் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஜீனர் கேத்தோடில் ஒரு வோல்டேஜ் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இதில் 5.1 வோல்ட் ஜீனர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கேத்தோடில் 5.1 வோல்ட் இருந்தால் இந்த ஏனோடில் 0 வோல்ட் வரும், ஏன்னா அது சீரீஸில் இருக்குது. ஒருவேளை இந்த ஜீனரில் வரக்கூடிய இந்த இடத்துல இந்த பாயிண்டில் 5.2 இருந்தால் இந்த ஏனோடில் 1 வோல்ட், 0.1 வோல்ட் வந்துடும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு 0.5 to 0.7 வோல்ட் வேணும், அப்போ தான் அந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். அப்போ டிரான்சிஸ்டர் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போது பாருங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு டிரான்சிஸ்டர், இதான் சிம்பிள், இந்த அம்புக்குறி இருக்கும், இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். இந்த டிரான்சிஸ்டர்
கலெக்டர் எமிட்டர் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? பெரும்பாலும் இந்த கலெக்டர் எமிட்டர் பெரும்பாலும் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ்னால் ஓப்பன் இருக்கும். மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த டிரான்சிஸ்டர் இந்த கலெக்டர் எமிட்டர் லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடைக்கணும். 0.5 to 0.7 வோல்ட் கிடைக்கணும். அப்போ தான் அந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். டிரான்சிஸ்டரில் NPN இருக்குது, PNP இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது BC 547 548 எந்த டிரான்சிஸ்டர் இருந்தாலும் சரி. ஓகே, இந்த டிரான்சிஸ்டரில் உங்களுக்கு தெரியும் எந்த டிரான்சிஸ்டர் எடுத்தாலும் அதை வந்து உங்களுக்கு கர்வ் வந்து மேலே டாப்பில் இருக்க மாதிரி ஃப்ளாட்டு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 3 லீடு இருக்கும். லெக்ஸு டுவர்ட்ஸ் யுவர் ஃபேஸ். இது வந்து கலெக்டர், இது பேஸ், இது வந்து எமிட்டர். ஓகே, மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறது. கன்ஃபியூஸ்லாம் ஆகக்கூடாதுங்கிறது தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோம். நிறைய ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். தியரி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போது ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி கண்டக்ஷன் ஸ்டேஜ் எப்படி ஒர்க் பண்ண என்ன பண்ணலாம் பாருங்கள். ஒரு லோடு, ஒரு பல்பு, இதுதான் டிரான்சிஸ்டர், கலெக்டர் எமிட்டர். இது வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 12 வோல்ட் கொடுக்குறோம். இது ஒரு பல்பு, இது கலெக்டர் எமிட்டர் பேஸ். இந்த பல்ப் எரியுமா அப்படின்னா எரியாது. ஏன் எரியாதுன்னா இந்த கலெக்டர் எமிட்டர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, எரியாது. இது லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு 0.7 அல்லது 0.5 வோல்ட் கொடுத்தா உடனே பல்பு ஆன் ஆகிரும், எரிய ஆரம்பிச்சிடும். இதன் வழியாக அப்போ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த பல்ப் எரியறதுக்கு முன்னாடி அல்லது எரியும் போது என்ன வோல்ட் வரும்? இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோமே. இதான் ஒரு டிரான்சிஸ்டர். எமிட்டர் கிரவுண்ட் பண்ணிடுறோம். பல்பு இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 12 வோல்ட். இது கலெக்டர், இது வந்து எமிட்டர். எமிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். இப்போது இங்கே வோல்ட் அளந்தோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எமிட்டர் ஆர் கிரவுண்ட் அளந்தோம்னா இந்த இடத்துல சப்போலோ வோல்ட் என்னவோ அவ்வளோ வோல்ட் வரும். இந்த கலெக்டரில் எவ்வளோ வோல்ட் வரும்? இந்த பல்ப் எரியல, இதில் 12 வோல்ட் வரும். அப்போது இந்த பல்புக்கு முன்னாடி சப்ளைலேயும் 12 வோல்ட் வரும். பல்ப் அடுத்து இந்த லோடு இங்கே இருக்கிற கலெக்டர் இங்கேயும் 12 வோல்ட் தான் வரும். நமக்கு நல்லா தெரியும் இந்த பல்ப் எரியணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் ப்ளஸும் ஒரு பாயிண்ட் மைனஸ் வரணும், வந்தால் தான் பல்ப் எரியும். அப்போது மைனஸ் வந்து இங்கேருந்து வெளியே வருது, வந்தால் தான் வரும். அப்படி மைனஸ் வந்துச்சுன்னா இந்த 12 வோல்ட்டு 0 வோல்ட் ஆயிரும். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு டிரான்சிஸ்டர், இது கலெக்டர், எமிட்டர் கிரவுண்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஒரு பல்ப் லோடு கொடுத்துட்றோம். இங்கே ப்ளஸ்ஸு 12 வோல்ட் கொடுத்துட்றோம். இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த பல்ப் ஆன் ஆயிரும். இந்த இடத்துல 0 வோல்ட் ஆயிரும். ஒருவேளை பேஸுக்கு 0 வோல்ட் இருக்கிறப்போ இந்த இடத்துல 12 வோல்ட்டாக மாறிடும். பேஸில் 0னா இங்கே 12, 0.5 வோல்ட் அப்படின்னா இங்கே வந்து 0 வோல்ட். இதை மறந்துடாதீங்க, இதான் ரொம்ப முக்கியம் டிரான்சிஸ்டருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குறோம். இன்வெர்ட்டர் யூபிஎஸ் சர்க்யூட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பட்டு கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். எந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் ஒரு ட்ரிக் கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இதை ஒரு டிரான்சிஸ்டர். அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? பேஸுக்கு வோல்ட் வந்துச்சுன்னா 0.5 வோல்ட் வந்தால் கலெக்டர் வோல்ட்டு 0வாக மாறிடும். பேஸுக்கு வோல்ட் வரல அப்படின்னா, பேஸ் வோல்ட் 0வாக இருந்தால் சப்ளை வோல்ட்டு இங்கே வந்துடும். இதுதான் பேசிக். இது தெரிஞ்சிட்டா இந்த சர்க்யூட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இந்த பஸ்ஸர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீனரை தாண்டி வோல்ட் வரணும். அப்போது 5.1 வோல்ட் ஜீனர் போட்டனால 5.1 வோல்ட் வரைக்கும் பிளாக் பண்ணிடும். அதுக்கு மேலே வந்தால் தான் இங்கே அனுப்பும். இந்த பஸ்ஸர்லேயே 3 வோல்ட் இருக்குது, 6, 12 இப்படியெல்லாம் இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வரணும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ஜீனர் டயோடு சீரீஸில் இது கண்டக்ட் ஆகணும். எப்போ கண்டக்ட் ஆகணும்னா இந்த கேத்தோவில் எக்ஸஸ் வோல்ட் வரணும். எப்போ எக்ஸஸ் வோல்ட் வரும்? இப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த இடத்துல ஒரு +12 வோல்ட் இருக்குதுன்னு வைங்களேன், அல்லது நான் ஃபுல் பேட்டரி கண்டிஷனாக 3.5 வோல்ட் சொல்லியிருக்கேன். இந்த வோல்ட் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால்,
இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் வழியாக நேராக இது வெளியே வந்து இந்த பஸ்ஸரை ஒர்க் பண்ண வச்சிடும். அல்லது இந்த வோல்டேஜ் நேராக இந்த எல்இடிக்கு வந்துடும், இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது சஃபிஷியன்ட் வோல்ட் இருந்துச்சுனாவே நம்ம இந்த இடத்துல ப்ரீசெட் இருக்குது அல்லது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்ற முடியும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ சொன்னது உங்களுக்கு புரியுதா? சஃபிஷியன்ட் வோல்டேஜ் இருக்கும் பொழுது இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது ஒர்க் பண்ணாதது. இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணிச்சுன்னா இந்த கலெக்டரில் எவ்வளோ வோல்ட் வரும்? 0 வோல்ட் வரும். 0 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த வோல்ட்டெல்லாம் இங்கே எடுத்துக்கும். இது எடுத்துக்கிறதுனால இந்த எல்இடி எரியாது, இந்த 5.1 ஜீனரை தாண்டி வோல்ட் வராது, பஸ்ஸர் வேலை செய்யாது. ஒருவேளை இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த சப்ளை வோல்ட் நேராக இந்த லோடுக்கும் வந்துடும். ஓகே, அப்போது பேஸுக்கு வர வோல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த ஜீனருடைய கண்டக்ஷன் பொறுத்து இருக்குது. இதில் 5.1 ஜீனர் போட்டிருக்கு. இங்கே சப்ளை வோல்ட்டு கிட்டத்தட்ட 13.5 வோல்ட் வருது. அப்போ இந்த ஜீனரில் உங்களுக்கு வோல்ட் வர்றதை பொறுத்து இந்த கண்ட்ரோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன், இது சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேட்ரி லோ ஆயிடுச்சின்னு வைங்களேன், பேட்ரி லோ ஆனால் நமக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வரணும், ஹை ஆனால் என்ன இன்ஃபர்மேஷன் வரணும். சஃபிஷியன்ட் லெவல் இருக்கும் பொழுது இந்த 2 லோடும் ஒர்க் பண்ணாது, இந்த 2 லோடும் ஒர்க் பண்ணாது. லோ ஆயிடுச்சின்னு வச்சுக்கங்களேன், லோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வோல்ட் லோ ஆயிரும். இந்த வோல்ட் லோ ஆயிடுச்சுன்னா பேஸுக்கு தேவையான வோல்ட் கிடைக்காது. கிடைக்கலைன்னா இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர் எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல 0 வோல்ட். 0 வோல்ட்டாக இருக்கும்போது இந்த 2 வேலை செய்யாது. இந்த இடத்துல சப்ளை வோல்ட் வந்துச்சுன்னா இது 2 வேலை செய்யும். அப்போது டிரான்சிஸ்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இது ஒரு சைன் வேவ் இன்வெர்ட்டரில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டு, குறிப்பாக லோ பேட்ரி இண்டிகேட்டர். நாம் இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வோல்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ நமக்கு எந்த டைம் ஒரு 9 வோல்ட்டா 10 வோல்ட்டா அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வோல்ட் வந்தவுடனே உடனே என்ன உங்களுக்கு இந்த 2 இண்டிகேட்டரில் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணால் கூட போதும், இருந்தாலும் 2ம் ஒர்க் பண்ணோம். நிறைய சர்க்யூட் இருக்குது. இந்த மாதிரி லோ பேட்ரி இண்டிகேட்டருக்கு நிறைய சர்க்யூட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த சர்க்யூட்டில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?